அதிமுகவுக்கும் அப்படி ஒரு யங்கான ஒரு லீடர் வேணும் அப்படின்ற ஒரு பார்வைக்கு தான் வந்து மிதுன் அவர்களை உள்ள இழுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கையா யோசிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க எடப்பாடி ஐயா அவனுடைய பையன் உள்ளுக்குள்ளார வரலாமா வேண்டாமாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு பிரச்சனை? அதுலயா இன்னைக்கு கட்சி பிரச்சனையில இருக்குது? உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது எங்க தயவுல தான் இந்த ஆட்சியில இருக்காங்க, எங்களுடைய வாக்கு வாங்கி கூட்டணி கட்சியில அந்த பக்கம் ஆளுங்கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்ற. நீங்க ஏன் சார் உங்க வாக்குல தான் ஆளுங்கட்சி இருக்குன்னா நீங்க ஏன் சார் விமர்சனம் பண்றீங்க? அப்ப நீங்க உங்க ஆட்சியை விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. தாவேக்காக்கும் அவங்களுக்கும் 53 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா வந்து இவங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டு பாருங்க எங்களுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி தாங்கன்றாங்க. ஏன்னா அதெல்லாம் கூட்டணி கட்சி வாங்க. உடனே இவங்க சொல்றாங்க அப்ப அந்த கூட்டணி கட்சியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்றாங்க. அதேதான் ஐயா காதர் மொய்தீன் கேட்டார். உன் வாக்க வாங்கி நான் ஜெயிச்சேன்னா நான் ராஜினாமா பண்ணணும்னா என் வாக்கையும் தானே நீ வாங்கி ஜெயிச்சிருக்க, நீ ராஜினாமா பண்ண. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து விஸ்வநாதன் அவர்கள் டான்ஸ் ஆனது அது ஒரு பேசு பொருளா மாதிரி இருக்குது. மினிஸ்டர் இருக்கிற டான்ஸ் ஆடக்கூடாதா? இல்ல சார், அந்த பள்ளியில நான் வீட்ல டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்ட் தான். ஆனா பள்ளியில போயிட்டு அந்த பாட்டு போடுறது வந்து ஒரு அநாகரிக செயல். என்ன அநாகரிக செயல்? அவர் ஏதோ வந்து ஒரு கவர்ச்சி நடனம் ஆயிட்டாரா? இப்ப இவங்க திமுக நடத்தின கூட்டத்துல எல்லாம் நீங்க என்ன மாதிரி ஆட்டம் எல்லாம் காமிப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்லிட்டு பெயர்ல நிக்கிற வைக்கிற மாதிரி அத்தனை குழந்தைங்களையும் நிக்க வச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு போய் துணை முதலமைச்சரா இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரியா பண்றாங்க இவங்க. இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில இந்தியாவுடைய தேசிய பாடலை பாடுறது இறையாண்மைக்கு மீறின செயலா? 2 தடவை பாடினது வந்து இறையாண்மைக்கு மீறின செயல். 20 தடவை கூட பாடிட்டுங்க. என்ன பாடுனா டப்பாங்குத்து பாடினாங்க. தேசிய கீதம் என்ன பாடல்? இந்தியனா இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தேசிய கீதம் தானே அது. என்ன அப்ப நேஷனல் ஆந்தம்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அறிவு இருக்குதா உங்களுக்கு? பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார் கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். இப்ப அதிமுக யோசிக்கிறதோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக வந்து உதயநிதி அவர்களுடைய இதுல இருக்குது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சாரோடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப வந்து அதிமுகவுக்கும் அப்படி ஒரு யங்கான ஒரு லீடர் வேணும் அப்படின்ற ஒரு பார்வைக்கு தான் வந்து மிதுன் அவர்களை உள்ள இழுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கையா யோசிச்சு பாருங்க. அது அவங்க திங்க் பண்றாங்க சார். அதாவது வந்து எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிறாங்களே நானும் மேக்கப் போட்டு கூடாதுல்ல. அப்ப நமக்கு எது செட் ஆகுமோ அதுதானே செய்யணும் நம்ம. நீங்க கொண்டு வாங்க சார், நீங்க கொண்டு வாங்க, எப்ப வேணா கொண்டு வாங்க. அதுவா இன்னைக்கு பிரச்சனை சார்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சார். அப்ப அந்த ஃபயர் ஃபைட்டிங்க பண்ணணுமா? நீங்க ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்க, ஊரே பத்தி எரிஞ்சும் போது ஹீரோ மன்னன் உட்காந்து ஃபிடில் வாசிச்சாங்கிற கதையா. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க எடப்பாடி ஐயா அவனுடைய பையன் உள்ளுக்குள்ளார வரலாமா வேண்டாமாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு பிரச்சனை? அதுலயா இன்னைக்கு கட்சி பிரச்சனையில இருக்குது? அப்போ உங்களுக்கு எது பிரச்சனை, எது நீட் ஆஃப் த அவர், எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும், அதே நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க இருக்கீங்கன்னா அப்போ என்னங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, அவங்க கட்சியை வளர்க்கறத விட்டுட்டு கூட்டணிக்கு போகலாமான்றதுலதான் குறியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கூட்டணிக்கு போனா என்னங்க தப்பு, என்ன அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியான்னு கேட்டிருக்காரு. பங்காளின்னு இருக்காரு. நாங்க என்ன பகையாளியா? நாங்க 2 பேரும் பங்காளி. பாஜக கொள்கை மட்டும் தான் எங்களுக்கு முரண், அதனாலதான் நாங்க அவங்கதான் எங்களுக்கு எதிராளி, இவங்க எல்லாம் பங்காளி. இன்னைக்கு அவர் சொல்றாரு ஏற்கனவே மக்களுக்கு நீங்களும் அவங்களும் பங்காளின்னு புரிஞ்சனாலதான் ஓட்ட மாத்தி போட்டிருக்காங்க இந்த தடவை. அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சவுண்டா பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் RS பாரதி அவர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, காலம் கணிஞ்சு வந்துருச்சு பாருங்க, நாங்களாம் ஒரே அணியில உட்கார்ந்து இருக்கோம் பாருங்கன்றார். எதிர்கட்சியில இத்தனை வருஷம் பாருங்க, ஒன்னா அவங்க அங்க இருந்தாங்கன்னா நாங்க இங்க இருப்போம், நாங்க இங்க இருந்தோம்னா அவங்க அங்க இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க காலம் கணிஞ்சு வந்துருச்சான். காலம் கசந்து போயிருக்குது, கணிஞ்சு போகல. கசந்து போனனாலதான் இந்த 2 கட்சிகளுமே இன்னைக்கு எதிர்கட்சியில உட்கார வேண்டிய சூழ்நிலை. 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலை. அது RS பாரதி எப்படி போர்ட்ரேட் பண்றாரு பாருங்க. காலம் கணிஞ்சு வந்தனால நாங்க ஒரே அணியில உட்கார்ந்து இருக்கிறோம். அதோட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்பட்டுருச்சான். திமுகவுக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்பட்டுருச்சான். அவர் என்ன பண்றாரு, அதிமுக இதை கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு தாவேக்கால அவங்களா போய் சேர்றாங்க. திமுக வந்து அவங்க RS பாரதி பேசுறத தெளிவா உட்கார்ந்து ஐயா எடப்பாடியாரோ அதிமுக காரங்களோ உட்கார்ந்து அந்த பேட்டியை கேட்டாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக அதிமுக அழிக்கிறதுக்காக கொக்கி போடுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, திராவிட கழகத்தை வந்து காப்பாற்றணும்னா தமிழ்நாட்டுல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் ஒரே தலைவருங்கிறது அதிமுக தொண்டர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை நாங்க இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அன்னைக்கே எங்களுக்கு இது புலப்பட்டு போச்சு அப்படின்றார். அப்ப இதுக்கு ஐயா எடப்பாடியார் என்ன சொல்ல போறீங்க? மத்தவங்க எல்லாம் போறத வந்து டிவிக்கு தூக்குறாங்கன்றீங்க. இது இந்த டைலாக்லாம் என்ன மாதிரி டைலாக்? இவரு
பேசுறது. உண்மையான அதிமுக காரங்க யாராவது ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசுற பேச்ச எடுத்துப்பாங்களா? திமுகவுடைய எதிர்ப்பு தாங்க அதிமுகவுடைய அரசியல். அதிமுகவுடைய எதிர்ப்பு தான் திமுகவுடைய அரசியல். அப்ப எப்படி இருக்கிறது? இப்ப எப்படி மாறிட்டு இருக்கீங்க? நாங்க பகையாளிலாம் கிடையாது, பங்காளி. அப்ப இதெல்லாம் வந்து தவறுதலான ஸ்டேட்மெண்ட். ஆனா அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சொல்லிட்டாரு. இதெல்லாம் மக்கள் கேட்க கேட்க இவங்க இந்த மாதிரிலாம் வெளியே வந்து பேச பேச தாவேகாக்கு இது இன்னும் பெருத்த செல்வாக்கு கூட்டி கொடுக்கும். கண்டிப்பா இன்னும் பை எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய வெற்றியை வந்து தாவேகாக்கு கூட்டி கொடுக்குங்கிறதா என்னுடைய பார்வை. பை எலெக்ஷன்லங்க உள்ளாட்சி தேர்தலையும் வந்து ஒரு தொகுதி கூட தாவேகா ஜெயிக்காதுன்னு இதே ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசுறதெல்லாம் நீங்க மீசை எடுத்துக்கிறேன் இதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக உடைய பலரின் முகங்கள் வந்து இப்ப வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதே பெரிய பார்வையா தான் இருக்கு இல்லையா? இல்ல அவங்களுக்கு என்னன்னா இந்த தோல்வியை தாங்கிக்க முடியல, தாவேகாவுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியல. இல்ல ஆனா வந்து ஒரு பக்கமா வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 70 வருட கட்சி இதெல்லாம் வந்து நாங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோல்வியா தான் பாக்குறோம் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இல்ல பேசுறாங்க, ஆனா அவங்க சொல்லொன்று செயலொன்றாதான் இருக்கு. அவங்க பேச்சுக்கும் செய்யற இன்னைக்கு கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது எங்க தயவுல தான் இந்த ஆட்சியில இருக்காங்க, எங்களுடைய வாக்கு வாங்கி கூட்டணி கட்சியில அந்த பக்கம் ஆளுங்கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றாரு. கண்ண முளைங்க. அப்ப நீங்க ஏன் சார் உங்க வாக்குல தான் ஆளுங்கட்சி இருக்குன்னா நீங்க ஏன் சார் விமர்சனம் பண்றீங்க? அப்ப நீங்க உங்க ஆட்சியை விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரில. அப்ப என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னே தெரியாம, அதனாலதான் சொன்னேன் இவங்களுக்கு இந்த தோல்வியையும் தாவேகாவுடைய வெற்றியையும் ஜீரணிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்ல. எப்படியாவது வந்து தாவேகாவுடைய வெற்றியை வந்து அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து அவமானப்படுத்தணும்னே பேசுறாங்க. திருப்பி அது அவங்களுக்கே தான் பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இன்னும் என்ன நடந்துட்டு இருக்குன்ற அந்த உண்மைத்தன்மையே அவங்களுக்கு வந்து புலப்படலன்னு தான் நினைக்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி இவங்களோட தயவுல தான் தாவேகா ஆட்சி இன்னைக்கு இருக்குது, இவங்க கூட்டணிக்கு அனுப்பிதான். யாரும் கூட்டணியை விட்டு வெளில போயிருக்க மாட்டாங்க. அங்க போய் தாவேகா கூட ஐயுஎம்எல் கட்சியெல்லாம் வந்து நாங்க கூட்டணியிலே இல்ல வெளியில போறோம்ட்டாங்க. சிபிஐ கட்சி சொல்லிட்டாங்க. இவ்வளவு பேரை நாங்க கூட்டணியே வேண்டான்னு வெளியில உதறி தள்ளிட்டு போறோன்ற பட்சத்திலையும் இவங்கனால எப்படி இவ்வளவு தைரியமா பேச முடியுது சார்? அதுதான் பாருங்க, அதுதான் சொன்னேன். அவங்கனால அந்த ரியாலிட்டியவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, யதார்த்தத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து இன்னும் வந்து அவங்க வாக்கு சொல்றது எல்லா கட்சியும் உதறிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கும் நாங்களும் பாருங்க 1.5 கோடி வாக்கு வாங்கிட்டு இருக்கோம். அவங்க வாங்கின வாக்கு 1,19,00,000. தாவேகாக்கும் அவங்களுக்கும் 53 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா வந்து இவங்க கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டு பாருங்க எங்களுக்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி தாங்கன்றாங்க. ஏன்னா அதெல்லாம் கூட்டணி கட்சி வாங்குது. உடனே இவங்க சொல்றாங்க அப்ப அந்த கூட்டணி கட்சியை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்றாங்க. அதேதான் ஐயா காதர் மொய்தீன் கேட்டார். உன் வாக்கை வாங்கி நான் ஜெயிச்சேன்னா நான் ராஜினாமா பண்ணணும்னா என் வாக்கையும் தானே நீ வாங்கி ஜெயிச்சிருக்க, நீ ராஜினாமா பண்ண. நியாயமான வார்த்தை. நீயும் 59 ராஜினாமா பண்ண, நாங்க ஜெயிச்ச சீட்டை பூரா பண்றோம். எல்லாம் இப்ப இந்த பை எலெக்ஷன் வரும்போது எல்லாத்துக்கும் பை எலெக்ஷன் போங்க, ஒரு மினி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல. திமுக 59 சீட்டு இது பண்ணிட்டோம். கூட்டணி கட்சியில இருந்து அவங்க கட்சியில 6 கட்சிகள் சேர்ந்து 14 சீட்டு ஜெயிச்சாங்க, அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டோம். அப்ப இந்த 73 சீட்டுக்கு நீங்க பை எலெக்ஷன் போங்க, சூப்பரா இருக்கும். முடியாது. இது என்ன பாருங்க, இப்ப என் வாக்க வாங்கி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, கரெக்ட். அவங்க வாக்கு கரெக்ட். அவங்க வாக்கு வாங்கி நீங்க ஜெயிக்கலையா? ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்கள நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னா நீங்களும் ராஜினாமா பண்ணணும்ல. அப்ப அவங்க தயவுல தானே நீங்க எதிர்கட்சியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தானே சார் நீங்க எதிர்கட்சி. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அவங்க வாக்கு கிடைக்கலன்னா அதிமுக கூட எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கலாம். நீங்க எப்படி எதிர்கட்சியா வந்திருப்பீங்க? அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு அனாலிசிஸுமே பண்ணாம பல கோணங்கள்ல அவங்க தாம என்ன பேசுறோம், நம்ம பேசுறதுக்கு பக்க விளைவுகள் என்னங்கிறத அந்த 360 டிகிரி அனாலிசிஸே பண்ணாம சும்மா வந்து பேசி அதனாலதான் சொன்னேன், அவங்க வைக்கிற விமர்சனங்கள் அவங்களுக்கே திருப்பி திருப்பி போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து அவங்கள வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க மக்கள் கிட்ட. அது வந்து திமுகக்கு நல்லது இல்லைங்கிறேன் நான். அதை நீங்க யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த தேர்தல் வர வரைக்கும் இவங்க தான் ஆட்சி. ஏன் அதை உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஒரு எதிர்கட்சியா செயல்படுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஆமா நாங்க தோத்துட்டோம், அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க எதிர்கட்சி தான், நாங்க ஆளுங்கட்சி இல்லைங்கிற முதல்ல அந்த யதார்த்த மனநிலைமைக்கு வாங்க. இன்னுமே நாளைக்கு காலையில நம்ம முதல்வர் ஆயிட்டோம்னா நாளைக்கு காலையில அந்த எண்ணத்திலே இருக்கீங்க. நடக்காதது. மறுபடியும் எலெக்ஷன் நடக்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் அவங்க இந்த ரியாலிட்டி எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் டிஎம்கேன்னு தான் நான் பார்க்குறேன்.
கண்டிப்பா சார். ஒரு பக்கம் வந்து அ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து, நாங்க வந்து பள்ளி எல்லா இதுலேருந்து டொனேஷன் வாங்குறது மாதிரியான ஃபீஸ வந்து யாருமே வாங்கக்கூடாது. என்ன தெரியும்னு சொன்னா கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. ஏன்னா, அதுலேருந்து கிட்டத்தட்ட 300 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து விஸ்வநாதன் அவர்கள் டான்ஸ் ஆடுனது, அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. ஸோ அவங்க பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பேசு பொருளாறது வந்து தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு நெகட்டிவான விஷயமா இல்ல மாறுது. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னங்க ஒரு மினிஸ்டர் இருக்கிற டான்ஸ் ஆடக்கூடாதா என்ன? இல்ல சார், அந்த பள்ளியில இப்ப வந்து நான் வீட்ல போயிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்ட் தான். ஆனா என் வீட்ல பள்ளியில டான்ஸ் போயிட்டு ஆடுவேன். அந்த பாட்டு போடுனது வந்து ஒரு அநாகரிக செயல் என்ன அப்படின்னு. அநாகரிக செயல்? அவர் ஏதோ வச்சு வந்து ஒரு கவர்ச்சி நடனம் ஆடிட்டாரா? இப்ப இவங்க திமுக நடத்தின கூட்டத்துல எல்லாம் நீங்க என்ன மாதிரி ஆட்டம் எல்லாம் காமிப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? யார கூட்டு வந்து ஆட வைப்பாங்க, என்ன மாதிரி ஆட்டம் எல்லாம் அங்க நடக்குங்கிறத திமுக மேடையெல்லாம் பார்த்திருக்காங்களா மக்கள்? இல்ல பார்க்காம கண்ண மூடிட்டாங்களா எல்லாருமே? பொதுவெளியில இருக்குல்ல. என்னங்க அதுல யாராவது வந்து ஒரு அநாகரிகமா ஆடினாங்களா அந்த ஸ்டேஜ்ல? என்ன பேச்சு இது? இல்ல அப்ப ஒரு மினிஸ்டர்னா வந்து அவர் எதுவுமே அப்படியே இரும்பு மனிதன் மாதிரி வந்துட்டு இரும்பு மனிதன் மாதிரி போயிடுமா? அது வந்து பிரைவேட் ஃபங்க்ஷனுங்க. அவரு கூட இருக்கிறது டி ஷர்ட்ல இருக்காரு. ஆமா. he was not on a duty. அவர் சொல்றாரு நான் அவருடைய பிறந்த நாள் விழா, அது வந்து ஒரு 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 சோஷியலைசிங் ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அவர் என்ன அரசாங்க விழால வந்து தண்டனகன் ஆடினாரா அவரு? ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இல்ல, வந்து அது ஒரு ஒரு வரம்பு பள்ளியா வேண்டாமா? இருக்கும் பட்சத்துல மாணவர்கள் அப்படின்ற பட்சத்துல தானே அந்த குற்றச்சாட்டே வரும். இல்ல இல்ல, அது வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் அ ஸ்கூல் ஃபங்க்ஷன். இப்ப இதே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்றேன் பாருங்க. இப்ப இவங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் இவங்க மக்கள் எல்லாம் பேசுறாங்க பண்றாங்கலாம் ரொம்ப இது பண்றாங்க இல்லையா? இதே வந்து இவருடைய பிறந்த நாளுக்கு, உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இவங்க ஸ்கூல்ல போய் நான் ஆடியோ காமிக்கிறேன் பாருங்க. உதயண்ணா ஹாப்பி பர்த்டே, உதயண்ணா ஹாப்பி பர்த்டே, உதயண்ணா ஹாப்பி பர்த்டே உதயண்ணா, ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்லிட்டு பேர்ல நிக்கிற வைக்கிற மாதிரி அத்தனை குழந்தைங்களையும் நிக்க வச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு போயிட்டு துணை முதலமைச்சரா இருக்கும்போது இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரியா பண்றாங்க இவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல போய்? அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு நடனம் ஆடி இருந்தா கூட நம்மளே கண்டம் பண்ணலாம். அது எதுக்குங்க? நீங்க மினிஸ்டரா இருந்திருந்தீங்கன்னா கூட நீங்க உங்களுடைய ஸ்டேச்சர் என்ன, நீங்க ஆஃப் த டியூட்டிவா இருந்தா கூட நீங்க இதை போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது வந்து விகல்பமானதோ இல்ல வந்து ஒரு அசிங்கமானதோ ஏதாவது இருக்கா அந்த வீடியோல? அப்போ இது ஏதாவது ஒண்ணு விமர்சிக்கணுமேங்கிறதுக்காக அப்ப மினிஸ்டருங்கெல்லாம் யாருமே ஆடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவர் ஒரு அசிங்கமான ஆட்டத்தையோ இல்ல வந்து அசிங்கமா ஆடக்கூடியவங்க கிட்ட போய் ஒரு அசிங்கமான சேட்டையோ அசிங்கமான முகபாவங்களையோ மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆட்டத்தையோ ஆடி இருந்தாருன்னா சொல்றதுல நியாயம். அதை விட்டுட்டு எதையோ அததான் நான் சொல்றேனே, எது மக்களுக்கு உண்டான பிரச்சனை, என்ன மக்கள் பிரச்சனை என்ன அதை எடுத்து பேசுங்க. அதை பேசாம அவரு ஸ்கூல் பசங்க தான் சொல்லுவாங்க, மிஸ் இவன் கிள்ளிட்டா மிஸ், மிஸ் இவன் என்னுடைய ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துட்டா மிஸ், மிஸ் இவன் ஸ்கேல் எடுத்துட்டா மிஸ், இவன் என் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டா மிஸ். அதனாலதான் சார் ஒரு பக்கம் அமைச்சர் டான்ஸ் ஆடுறாங்க, இன்னொரு பக்கம் தேசிய கீதம் எதுக்கு 2 தடவை போட்டேன்றாங்க. அதாவது வந்து ஏதோ ஒரு இன்னைக்கு கூட சட்டசபையில பேசும்போது பேசுறாரு, சட்டசபைக்கு இறையாண்மை இருக்கு, தேசிய கீதம் எப்படி பாடலாம்? என்னங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையில இந்தியாவுடைய தேசிய பாடலை பாடுறது இறையாண்மைக்கு மீறின செயலா? 2 தடவை பாடினது வந்து இறையாண்மைக்கு மீறின செயல். 20 தடவை கூட பாட்டுட்டுங்க. என்ன பாட டப்பாங்குத்து பாடா பாடினாங்க அங்க. தேசிய பாடல்ங்கிறது என்னங்க? அது தேசிய கீதம் என்ன பாடல்? அது இந்தியனா இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தேசிய கீதம் தானே அது. அப்ப அதை சட்டசபையில பாடுறதுல என்னங்க தப்பு? ஒரு தடவை பாடினா தப்பு இல்ல, 2 தடவை பாடினா தப்பா? அவர் கேட்கிற மாதிரி 2 தடவை நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து கூட பாடுங்க, அது நியாயமான கோரிக்கை, பாடுங்க. அவர் என்ன சொல்றாரு, வம்படிக்கு அப்ப அது 2 பாடினா நீங்க 3 பாடுங்கன்றார். 2 தடவை நாட்டு பண் பாடினா 3 தடவை தமிழ் தாய் வாழ்த்து. அப்போ உங்களுக்கு இங்க பிரச்சனை தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதங்கிறதெல்லாம் இல்ல. இங்க நீங்க சண்டை போடணும். அவருடைய வார்த்தையை கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது கரெக்ட். அது 2 தடவை பாடினா நீங்களும் 2 தடவை பாடலாம்ல, நியாயமான கோரிக்கை. அது 2 பாடினா நீங்க 3 பாடணும்ல அப்படிங்கிறார். அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? மேலஃபைட் இன்டென்ஷன், தீய எண்ணம் கொண்டு நீங்க பேசுறீங்க. ஒரு சட்டசபைக்குள்ளார உட்கார்ந்துட்டு இறையாண்மையை பத்தி பேசுறீங்க. அந்த சட்டசபை எங்க? யாருடைய சட்டசபை? தமிழகத்தினுடைய சட்டசபை. தமிழகம் மாநிலம் எந்த எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம்? இந்தியா. அப்ப இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்குள்ளார தேசிய கீதத்தை பாடுறது வந்து இறையாண்மைக்கு புறம்பானதா? இறையாண்மைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறனே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
என்ன அப்ப நேஷனல் ஆந்தம்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அறிவு இருக்குதா உங்களுக்கு? அப்படி இல்ல சார். அவங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஃபர்ஸ்ட் பாடலன்னு ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுட்டோம். இப்ப அத ஃபர்ஸ்ட் போட்டுட்டாங்க. அதனால வந்து அது பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அததான் நான் சொன்னேன், ம். உங்களுடைய இன்டென்ஷன் இஸ் a malified intention. எஸ். உங்களுடைய எண்ணம் சரியில்லை. உங்களுடைய எண்ணம் இங்க ஒரு அமிக்கபலா போய் மக்களுக்கு எதுவும் நல்லா நடந்துடக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிடக்கூடாது. அவங்களும் இவங்கள மாதிரியே வந்து வேணும்னே எதை எடுத்தாலும் கம்பு சுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு பொய்ய பேசிக்கிட்டு மக்களை வந்து இங்க ஏதாவது ஒண்ணு மக்களுடைய பிரச்சனை, உண்மையான பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வராத அளவுக்கு ஏதோ இல்லாத ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டு மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கணும். அதுதான் உங்க எண்ணம். அதுக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தயாரா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. அது சபாநாயகரும் கரெக்டா அவர் பேச பேச சுட சுட பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவரு. அதே மாதிரி அமைச்சர் பெருமக்களும் அவங்க பேச பேச எந்திரிச்சு பதில் தெளிவா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, எல்லாமே இன்னைக்கு நேரலையில போகுது. வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா அதையுமே வந்து சொல்றாரு. சட்டமன்றத்தை பாத்துட்டு இருக்காங்க. அதேமே சொல்றாரு, பேசும்போதெல்லாம் ஆமா. கண்ணியத்தோட பேசுங்க, ஜாக்கிரதையா லைவ்ல பேசுங்க, போயிட்டு இருக்கு. எல்லாரும் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்ப இன்னைக்கு வந்து இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது மத்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் எல்லாம் லைவ்ல போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது அவர் சபாநாயகர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது கூட சபாநாயகர் குறுக்கிடுறார், ஆதாரம் இல்லாம நீங்களும் சொல்லாதீங்கன்றார். ம், ம், ம். அவரே குற்றச்சாட்டு சொல்ல வர்றாரு, இந்த மாதிரி பாலியல் பிரச்சனை திமுக கட்சிக்காரங்க எல்லாம் செய்யலான்னு. உடனே திமுக காரங்க கேட்கறதுக்கு முன்னாடி சபாநாயகர் கேட்கிறார், ஆதாரம் எல்லாம் நீங்க எதையும் சட்டசபைக்குள்ளார பேசக்கூடாதுன்றார். அவர் என்ன சொல்றாரு, ஆதாரம் இருக்கு, நாளைக்கு நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன்னு இருக்காரு ஆதவ அர்ஜுனா. ஓகே. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து மக்கள் லைவா உட்கார்ந்து இருக்கு. பாக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஃபுல்லா சட்டசபை லைவா பாத்துக்கிட்டு இருந்தோமா? சட்டமன்றம் என்னன்னு கூட யாரும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு இளைஞர்கள் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா, இன்னைக்கு கண்டிப்பா. இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்தனால என்னென்னலாம் நடக்குதுங்கிறது தமிழக மக்களுக்கு அரசியல் பால் மேல அவ்வளவு ஈடுபாடு வந்திருக்கு. கண்டிப்பா அப்ப இது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய நிகழ்வா நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இது வரைக்கும் வீட்லயோ குழந்தைங்களுக்கோ சட்டசபையா நிகழ்ச்சியா அரசியலா என்னன்னு அரசியலா. இல்லாதீங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் முதல் கொண்டு, பெரியம்மாக்கள் முதல் கொண்டு, குழந்தைகள் முதல் கொண்டு, வயசு பசங்க முதல் கொண்டு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸையும் என்டர்டைன்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அசம்பிளி சட்டமன்றத்தை. செஷன்ஸை பாக்குற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த கிரெடிட்டை நம்ம முழுமையா தாவேக்காக்கு தானே கொடுத்தாகணும். அதுல மாற்று கருத்து இல்ல சார். கண்டிப்பா மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி நன்றி சார். நன்றி ரவீனா. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.